வணக்கம். ஆயிஷா வச்சதுக்காக நான் உங்களால் ஆசிரியர் பணியிடங்களை மார்ச் மாதத்துக்குள் நிரப்ப வேண்டும். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் மார்ச் மாதத்துக்குள் நிரப்ப தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நிதி நெருக்கடி காரணமாக அனைத்து வகை ஆசிரியர் நியமனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பத தகவல்கள் வெளியாகின்றன என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தகவல் கொடுத்தார். இதுக்கான காரணம் என்னென்னா, நேற்று ஆரம்பித்த ஒரு செய்தி தான். அதாவது செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் தங்களுக்கான தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடணும், பணியிடங்களோட எண்ணிக்கையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நியமனம் மேற்கொள்ளணும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இது அனைத்து தொலைக்காட்சிக்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தொலைக்காட்சிகளை ரிக்வஸ்ட் பண்ணும்போது இந்த குமுதம் சேனல் ஆரம்பித்த ஒரு விஷயம், அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டை சேர்த்தாங்களா இல்லை உண்மையான தகவலான்னு தெரியாமல், நிதி சிக்கல் காரணமாக ஆசிரியர் பணி நியமனங்கள் நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொளுத்தி போட்டு புகையை உருவாக்கிட்டாங்க. இந்த தகவலை பார்த்துட்டு அடுத்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா இவங்க தான், நம்ம தந்தி சேனல். தந்தி சேனலும் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்கக்கிட்டையும் தந்தி சேனல் தானாக நியூஸ் எடுக்கலை, தந்தி சேனலுக்கும் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸு எங்களுக்கு தற்காலிக விடை குறிப்பை சீக்கிரத்தில் வெளியிட சொல்லுங்கள், அதே மாதிரி பணியிடங்களை இன்றைக்கி அதிகப்படுத்துங்க, உங்கள் செய்தியில் கொடுங்கன்னு சொல்லி டீச்சர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டீச்சர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணதை இவங்க இது என்ன பண்ணிட்டாங்கன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க. ஆசிரியர் தேர்வு எழுதுபவர்கள் தலையில் பேரிடி, இனி எக்ஸாம் கிடையாது. இது ரொம்ப அபத்தமான விஷயம். அதிர்ச்சி தகவல். ஒரு செய்தியை எவ்வாறு திரித்து கொடுக்கணும், எவ்வாறு பரபரப்பாக ஆக்கணுன்றது இந்த டைட்டிலேருந்தே தெரியுது. அதாவது கௌதம் வாசுதேவ மேனன் சொல்லுவார், நான் கேட்டது அப்படின்னு ஒரு மியூசிக் போடுவாங்க, அப்புறம் ஆனால் அவங்க கொடுத்தது அப்படின்ற மாதிரி செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் கேட்டது என்னவோ தற்காலிக விடை குறிப்பு வெளியிடணும், பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், இது ரெண்டும் மட்டும்தான் செய்தியில் போட சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நியமனத்தையே நிறுத்திட்டாங்க, நிதி பற்றாக்குறை காரணம் காமிக்கிறாங்கன்னு சொல்லி செய்தியை திரிச்சு விட்டு இதை பார்த்து நம்ம ஐயாவும் தகவல் கொடுத்துருக்காரு. பட் இவர் கொடுத்ததும் உண்மைதான். அந்த ஆசிரியர்கள் கேட்டது வழியாக நல்லது நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் கேட்ட அந்த கோரிக்கையின் வழியாக என்ன நடந்திருக்குன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகின்ற தேர்வுகள் நியமனங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, ஒரு மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் நிரப்புங்கன்ற ஒரு தெளிவான ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அளவில் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அந்த ஆனுவல் பிளானரை டீட்டெயிலாக இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்ம ட்விட்டர் தளத்தில், எக்ஸ் தளத்தில் போய் பார்த்தா தெரியும். செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு 60 நாள் விடைக்குறிப்பு வரலை, பணியிடங்கள் குறைவாக இருக்குது, பிடிடிஆர்பி எக்ஸாம் எழுதி அதுக்கு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வெளியே அவங்களுக்கான நியமனங்கள் கொடுக்காம அப்படியே காக்க வச்சுட்டு இருக்காங்க, அதையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் வெளியாக வேண்டிய ஆசிரியர் தகுதி தேர்வு நோட்டிஃபிகேஷன் வெளியிடலை, அதையும் தெளிவாக குறிப்பிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாம் அதற்கான தேதியை தள்ளி வச்சுருக்காங்க. மனோன்மணிய சுந்தர யூனிவர்சிட்டி செட் எக்ஸாம் நடத்தினால இதை தள்ளி வச்சுருக்காங்க. இதனால் நிறைய பேர் ஆசிரியர்களோட நியமனம் தள்ளி போகுது. இன்னொன்று, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுவும் மே மாதத்துக்கு வர வேண்டியது, எந்த அறிவிப்பும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அந்த ஆனுவல் பிளானர், அந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை ஒட்டு மொத்தமாக பிரித்து மேய்ஞ்சி தொங்க போட்டார். அதாவது துவச்சிக்க தொங்க போட்ட மாதிரி தான் இருக்குது இவரோட அறிக்கை. அட்லீஸ்ட் இந்த செய்தியை பார்த்தாவது தமிழக அரசாங்கம், இந்த செய்தியை பார்த்தாவது யாருன்னா, நான் கொடுக்குற செய்தி கிடையாதுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்தாரு இல்லைங்களா, இந்த அவரோட அறிக்கையின் வழியாகாவது காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை எல்லாம் மார்ச் மாதத்துக்குள்ளே நிரப்பிட்டால் தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஆட்சிக்கு வர்றது உறுதி. மார்ச் மாதத்துக்குள்ளே நியமனத்தை பண்ணலைன்னா அடுத்து ஆட்சிக்கு வர்றது உறுதியா இல்லையான்றது நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.